நண்பர்களே, உங்களை எல்லோரும் இந்த விழாவுக்கு அழைப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழா என்பது எங்க KKR ENT ஆஸ்பத்திரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப 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 முக்கியமானது. இந்த இதை பொறுத்த வரைக்கும் நான் பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். இது என்ன அப்படின்னா, தொண்டையில கேன்சருங்கிறது புற்றுநோய் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அது தொண்டையில விழுங்க முடியல, இருமல் இருக்கு, மூச்சு விட முடியல, இருமல ரத்தம் வருது, அது மாதிரி சிம்டம் எல்லாம் இருந்ததுன்னா தொண்டை கேன்சர் இருக்குமோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம போய் டாக்டர் பார்ப்போம். தொண்டையில ரத்தம் வர்றதுக்கு எத்தனையோ காரணம் இருக்கலாம். ஆனால் இந்த கேன்சர் வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கொடியது. அதனால பேஷண்ட்டோட சிம்டம் ரொம்ப அதிகமாகி பேஷண்ட் கொஞ்ச நாளில் இறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. தொண்டையிலேயே ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று இந்த காற்று மூச்சு விடுற அது சம்பந்தமானது. மேலே குரல் வழியில் ஆரம்பிச்சு, தட் இஸ் வாய்ஸ் பாக்ஸ் ஆரம்பிச்சு, அப்புறம் ட்ரிக்கியா அல்லது வின் பைப்னு பேர், காற்று குழாய், அப்புறம் லங் போகுது. ஆனந்த பாகம் மேலே லேரிங்ஸ்னு பேர், ஹைப்போபேரிங்ஸ்னு பேர். ஹைப்போபேரிங்ஸ்லேருந்து இந்த இசாபகஸ், ஃபுட் பைப் இசாபகஸ் சொல்கிறோமே, உணவு குழாய் வழியாக ஸ்டமக்கு போகுது. இந்த ஜங்ஷனில், அதாவது அந்த உணவு குழாய் ஆரம்பிக்கிற இடத்துல வர கேன்சர் ரொம்ப ரொம்ப கொடியது. பிகாஸ் அது ஒரு சைலண்ட் ஏரியான்னு சொல்லுவோம். ஏன் சைலண்ட் ஏரியா அப்படின்னா, அது ரொம்ப அகலமாக இருக்கு. நமக்கு வேண்டியது ஒரு நேரோ பேசேஜாக வேண்டியிருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா, அதில் வர்ற கேன்சர் ரொம்ப நாளைக்கு பெரிய சிம்டம் இருக்காது. கேன்சர் பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். பேஷண்ட் அதை பற்றி ஒரி பண்ணவே மாட்டான், தெரியாது, அவனுக்கு தெரியாது. ஸோ நாள் ஆகி எப்போ இந்த கேன்சர் முக்கால்வாசி த்ரோட்டை அடைக்குதோ அப்போ தான் இந்த மூச்சு விழுங்குறதுக்கு கஷ்டப்பட்டு அவங்க டாக்டர்கிட்ட வருவாங்க. அப்போ எப்போ தொண்டையில் விழுங்க முடியல, கொஞ்ச நாள் போனால் விழுங்குனா வலிக்குது, அப்புறம் கொஞ்ச நாள் ஸ்பிட் பண்ணால் பிளட் இருக்குது, அதில் கொஞ்சம் பிளட் இருக்குது, அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் போனால் அது அந்த தொண்டையில் இருக்கிறது காற்று இது உணவுக்கு வாய்ஸ் பாக்ஸ், பேச்சு குரல், அதை அடிக்கிறதுனால குரல் மாறுது. இன்னும் கொஞ்ச நாள் போனால் அந்த லேரிங்ஸ் அல்லது வாய்ஸ் பாக்ஸ் அடைக்கிறதுனால மூச்சு விட முடியல. முதல்ல கொஞ்சமாக மூச்சு விட இருக்கும், குரல் வாய்ஸ் மாறும். இன்னும் போக போக போனால் கம்ப்ளீட்டாக மூச்சே விட முடியாது. திடீர்னு வருவாங்க ஸ்ட்ரைடர் அப்படின்ட்டு, இந்த ஆஸ்மாவில் வர மாதிரி பேச்சு மாறி இருக்கும். அதே சமயத்தில் மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஸோ ஏதோ சில சமயத்துல எல்லாம் இந்த ஸ்ட்ரைடர்ங்கிறது அப்போ நாங்கள் ஒரு தொண்டையில் இங்கே கழுத்தில் ட்ரிக்கியாஸ்மின் ஓட்டை போட்டு தான் பேஷண்ட் மூச்சு விட முடியும். இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னா, கரண்ட் கொடுக்கலாம், கீமோதெரப்பி கொடுக்கலாம். இப்போ எல்லாம் இந்த காலத்தில் ரேடியோ தெரப்பி அண்ட் கீமோதெரப்பி ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்குது. நான் பேசுகிறது 22 years ago. என்னோட ட்ரைனிங் எல்லாம் இன்னும் 30 years அந்த மாதிரி டைமில். அப்போ மோஸ்ட்லி தே தாட் இட்ஸ் ஒன்லி ரேடியோ தெரப்பி, கீமோதெரப்பி கொடுத்தாங்க ஏர்லி கேஸுக்கு, அண்ட் சம் குட் ரிசல்ட் ஆல்சோ. பட் கொஞ்சம் லேட்டாக வந்தால் ரேடியோ தெரப்பியோ கீமோதெரப்பியோ ஒன்றும் எஃபெக்ட் இல்லை. அந்த கேஸில் ஆப்ரேஷன் தான் பண்ணணும். ஆப்ரேஷன் பண்ணும்போது குரல் வலியில் இருக்கிற குரல் வலியும் இந்த த்ரோட் பகுதியும் பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த கேன்சர் எடுக்கும்போது கேன்சர் கூட இந்த குரல் வலியும் சேர்த்து எடுக்கணும். குரல் வலி இல்லை, அந்த மேல் பகுதி உணவு குழாயோட மேல் பகுதி இல்லை, அப்போ பெரிய கேப் இருக்கு. டங்கில் இந்த நாக்கிலிருந்து இந்த கீழே இருக்க உணவு குழாய் வெளியே வரைக்கும் பெரிய கேப் இருக்கு. அந்த கேப்பை நம்ம அடிச்சதான் அவனால் நார்மலாக சாப்பிட முடியும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த உணவு குழாயை மேலே இழுத்து தைக்க முடியுமான்னு பார்த்தா முடியல. ஏன்னா
உணவு குழாய்க்கு ரத்த குழாய் வந்து சிறு சிறு குழாயாக வர்றதுனால அது ஒரு 1.5 இன்ச்சு மொபிலைஸ் பண்ணாவே அது உயிர் வாழாது, தட் இஸ் கெட்டு போயிடும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், அப்படி யோசனை பண்ணால் வயிற்றை ஓப்பன் பண்ணி வயிற்றை மொபிலைஸ் பண்ணி, மொபிலைஸ்னால் நல்லா அந்த அடைப்பெல்லாம் எடுத்துட்டு ஸ்டமக்கை வந்து மேலே கழுத்துக்கு கொண்டு வந்து ஸ்டமக்கில் புதுசாக அந்த இசாபகஸ்ங்கிற ஃபுட் பைப் எடுத்துட்டு ஸ்டமக்கில் ஃபண்டஸ்ங்கிற இடத்துல ஒரு ஓட்டை போட்டு அதை வந்து த்ரோட்டுக்கு அது டங் பேஸுக்கு தைச்சிடுறோம். ஸோ பேஷண்ட் சாப்பிட்டா சாப்பாடு நேராக வாய் அந்த நேராக ஸ்டமக்கு போயிடுது, ஃபுட் பைப் இல்லை. ஸோ ஃபுட் பைப் இல்லாமல் உணவு குழாயிலேயே உணவு குழாயும் இல்லை, பேஷண்ட் இஸ் ஏபிள் டு ஈட். பட் அப்போ வந்து வாய்ஸ் பாக்ஸ் எடுத்துட்டதுனால எப்படி பேசுவாங்க, பேசுறதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு காற்று குழாய்க்கும் ஸ்டமக்குக்கும் ஒரு புது ஓட்டை போட்டுறோம். அதுக்கு பேர் ஒரு ஃபிஷ்லெஸ் ஓப்பனிங். ஸோ அண்ட் பேஷண்ட் வந்து அந்த ட்ரிக்கியா வந்து brought out and வெளியே வந்து சூச்சர் பண்ணுறோம். ஸோ there is an opening through which patient is breathing, and when after அந்த இது கம்யூனிகேஷன் பண்ண அப்புறம் பேஷண்ட் இந்த அடிச்சுக்கிட்டு மூச்சு விட்டா பேசினார்னா லங்லேருந்து வர நுரையிலிருந்து வர காற்று காற்று குழாய் வழியாக வந்து அந்த சின்ன ஓட்டை வழியாக வாய்க்கு ஸ்டமக்கு போகுது, அங்கே வந்து ஒரு வாய்ஸ் உற்பத்தி ஆகுது. ஸோ அதனால பேஷண்ட் நல்ல வாயால் பேசுகிறாரு, வாயால் சாப்பிட்றாரு, வயிற்றால் பேசுறதும் நார்மலாக இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய ஆப்ரேட் பண்ண அப்புறம் கூட பேஷண்ட் சாப்பிட முடியுது, பேச முடியுது, நார்மல் கண்டிஷன், அண்ட் தி கேன்சர் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆச்சுன்னு சொல்லலாம். நார்மலாக இந்த ஆப்ரேட் பண்ணவங்க 50% ரெண்டில் ஒரு பேஷண்ட்டு ஒரு வருஷத்தில் செத்து போயிடுறாங்க. வேறு இந்த பேஷண்ட் வந்து நார்மலாக ஈவன் ஏர்லியாக வந்திருந்தா கூட ஆக்சிடென்ட்லாம் கண்டுபிடிச்சி ஏர்லியாக வந்தால் கூட இந்த ஆப்ரேட் பண்ணணும்னா அது என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் ஒரு 50% ஆஃப் தி பேஷண்ட் டை வித்தின் அ இயர். இந்த பேஷண்ட்டு இவர் எப்போ நார்மலாக இருப்போம், எப்போ நல்லா பேசுவோமா, நல்லா சாப்பிட முடியுமா அப்படின்னு இவர் நினச்சி கூட இருக்க மாட்டார். நல்ல வேலையாக அவர் இப்போ வந்து கேன்சர் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகி போச்சு, நார்மலாக பேசுகிறாரு. நார்மலாக பேசுகிறாரு ஏன்னு சொல்கிறேன்னா அவர் வந்து ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாரு. ப்ரொஃபஷன் வந்து டீச்சர் அது கூட 1st to 5th ஸ்டாண்டர்ட். ஸோ அது மாதிரி சில்ட்ரனுக்கு டீச் பண்ணுறது டிஃபிகல்ட்டு, பட் அது பண்ணுறாரு. நல்ல சந்தோஷமாக இருக்கார், ஃபேமிலி நல்ல சேலரி வருது, குடும்பம் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. இது இந்த ஆப்ரேஷன் இல்லாமல் இருந்திருந்தால் அவர் வந்து எப்போ போயிருப்பார். இப்போ இந்த ஆப்ரேஷன் பண்ணனால தான் அவர் இப்போ நல்லா இருக்கார். இன்னும் நல்ல மெனி மோர் இயர்ஸ் நல்லா ஹாப்பியாக இருப்பார். வேற